மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அழகர் கோவில் மற்றும் தல்லாகுளம் பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் காவல்துறை மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், கடந்த ஆண்டு 8 லட்சம் பக்தர்கள் வந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக 5000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அழகர் கோவிலுக்கு 125 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அழகர் வரும் பாதைகளில் கூடுதல் மின்விளக்குகள், குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் தயார் நிலையில் உள்ளன. வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி ஆற்றில் இறங்கவோ அல்லது கடக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதேச்சையாக அசம்பாவிதங்கள் நடந்தால் மீட்க 50 நீச்சல் வீரர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அழகர் கோவிலிலிருந்து மதுரை வரை மொத்தம் 512 மண்டபடிகளில் கள்ளழகர் எழுந்தழுக உள்ள நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை அருள்மிகு மீனாட்சி அம்மன் உடைய பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அது தொடர்ந்து வருகின்ற 28/4/2026 செவ்வாய்க்கிழமை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவருடைய திருக்கல்யாண நிகழ்ச்சி. 29/4/2024 புதன்கிழமை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருத்தேரோட்டம் மற்றும் கள்ளழகர் அழகார் கோயிலிலிருந்து புறப்பாட்டு. அதற்கு பிறகு 30/4/2026 வியாழக்கிழமை கள்ளழகருடைய எதிர் சேவை. 1/5/2026 அனைத்து பக்தர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த வைபவத்தை பார்க்கறதுக்காக மதுரை மாவட்ட நிர்வாகம், இந்து சமய அறநிலைத்துறை, மதுரை மாநகர காவல்துறை, மதுரை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளருடைய காவல்துறை, அனைத்து துறை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தில் கடந்த 6/4/2026 ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற பக்தர்களுக்கு சுவாமி தரிசனத்தை பார்க்கறதுக்காக தேவை இருக்கக்கூடிய அனைத்து முன்னேற்பாடுகள் சம்பந்தமாக ரொம்ப விரிவான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு நெரிசல் இல்லாமல் முன்னேற்பாடு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக சில அறிவுரைகள் வழங்கப்பட்டது. இன்று காலை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மதுரை மாநகராட்சியுடைய ஆணையாளர் அழகார் கோயிலில் வரக்கூடிய கள்ளழகர் உடைய புறப்பாடு சம்பந்தமான ஏற்பாடுகளுக்கு நேரடியாக சென்று நாம் ஆய்வு மேற்கொண்டோம். பிரசன்ன வெங்கடாச்சலம்